எலெக்ஷன் டைம்ல நிறைய ஃப்ரீ சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நம்ம கேட்போம். எலக்ட்ரிசிட்டி ஃப்ரீன்னு சொல்லுவாங்க, நிறைய ஸ்கீம்ஸை ஃப்ரீ ஃப்ரீ அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இன்னைக்கு இந்த விஷயம் ஒரு கேஸா, அதாவது சுப்ரீம் கோர்ட்ல ஒரு கேள்வியா மாறி இருக்கு. சுப்ரீம் கோர்ட்டுடைய சீஃப் ஜஸ்டிஸ் சூரியகாந்த் அவங்க ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. குறிப்பா தமிழ்நாடை பார்த்து கேட்டிருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, நீங்க ஃப்ரீன்னு சொல்றீங்க, குறிப்பா எலக்ட்ரிசிட்டியை பார்த்து. எலக்ட்ரிசிட்டியை ஃப்ரீன்னு சொல்றீங்களே, அதுக்கான மணி உங்களுக்கு எங்க இருந்து வருது அப்படின்ற விஷயத்தை கேட்டிருக்காங்க. அதுக்கு ஆப்போசிட் பார்ட்டிஸ்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த மாதிரி ஃப்ரீ இந்த மாதிரி பண்றதுனால தமிழ்நாட்டின் மேல இருக்கக்கூடிய கடன் அதிகமாயிட்டே இருக்கு அப்படின்ற விஷயத்த சொல்றாங்க. ஆளுங்கட்சியுடைய, அதாவது டிஎம்கே அவங்களுடைய சப்போர்ட்டர்ஸ் அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, இல்ல இது வந்து ஒரு வெல்ஃபேர் ஸ்கீம் தான், ஃப்ரீ பி கிடையாது, இலவசம் சொல்ற ஒரு விஷயம் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனா எலெக்ஷன் நேரத்துல எல்லா கட்சிகளுமே இலவசன்ற விஷயத்தை அறிவிப்பாங்க. இது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒண்ணுதான். எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த மாதிரி பண்றது மக்களுக்கு நல்லதுதான், நல்ல பயனை தரும். ஆனா அதே நேரத்துல டாக்ஸ் பேயர்ஸுடைய டாக்ஸ் அதிகமாகும் அப்படின்ற விஷயத்த வார்னம் பண்ணியிருக்காங்க. இப்ப நீங்க உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க. இந்த மாதிரி ஃப்ரீ தரது மக்களுக்கு நல்லதா, இல்ல ஃபியூச்சர்ல டாக்ஸ் பர்டன் அதிகமாகுமா அப்படின்றது?